அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஈரான் நாட்டோட உச்ச தலைவரான காமினி சனிக்கிழமை அன்னைக்கு டெஹ்ரான் உள்ள வீட்டுல இருக்கும்போது இஸ்ரேலோட பங்கர் பஸ்டர் ரக குண்டுல வீசி தாக்குதல் நடந்துச்சு. இந்த குண்டு எப்படின்னா சுரங்க பகுதியில் கூட துல்லியமா தாக்குற திறன் கொண்டது. இந்த குண்டு வச்சுதான் அங்க வெடிக்கவும் வச்சிருக்காங்க. அதுல காமினி மட்டும் இல்லாம அவரோட மகள், மருமகள், பேர குழந்தைகள், அதுக்கப்புறம் ஈரானோட உயர் ராணுவ அதிகாரிகள், அதை தவிர அணுசக்தி துறை அதிகாரிகள் எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க. நியூஸ் யார் முதல்ல வெளிப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நேதன் தான் சொல்லவும் செஞ்சார். ஆனா காமினி அப்பவும் உயிரோடு இருக்கிறதா ஈரானோட நியூஸ் எல்லாம் சொல்லவும் செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் காமினி உயிரிழந்துட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஈரானோட அரசு உறுதியும் செஞ்சாங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரானுமே பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. காமினியோட மறைவை தொடர்ந்து 7 நாட்கள் பொது விடுமுறையும் 40 நாட்கள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு ஈரானோட அரசு அறிவிக்கவும் செஞ்சாங்க. இல்லையே ஈரான் அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா புனிதமான ரமலான் மாதத்துல காமினி உயிரிழந்ததுனால அவர் தியாகி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஈரானோட அரசு தரப்புல இருந்து சொல்லவும் பட்டுச்சு. யார் இந்த ஈரானோட உச்ச தலைவரான ஐதுல்லா அலி கமேனி? இவர் 1939 வருஷம் தான் பிறக்கவும் செஞ்சாரு. இவரோட அப்பா பார்த்தோம்னா ஜாவேத் கமேனி மத குருவா இருந்திருக்கிறார். 1970 வருஷத்துல பார்த்தோம்னா ஈரானோட சாவ வம்சத்தினர் தான் அங்க ஆட்சியும் செஞ்சிருந்தாங்க. ஈரான்ல அப்ப ஆட்சி நடந்துட்டு இருந்தப்போ அமெரிக்கா தான் அந்த பின்னால இருந்து இயக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்தும் அப்போதைக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்ப ஈரான்ல பார்த்தோம்னா மேற்கத்திய கலாச்சாரம் ரொம்ப மூழ்கவும் செஞ்சிருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கறதுனால ஐதுல்லா அலி காமேனி போராட்டத்துல இறங்கவும் செஞ்சார். அதனால அவர் கைது செய்யவும் செஞ்சாங்க. கைது செய்தது மட்டும் இல்லாம அவர் சித்திரவதைக்கும் அனுபவிக்கவும் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரானோட மத குருக்கள், அதுக்கப்புறம் மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு புரட்சியை நடத்தவும் ஆரம்பிச்சாங்க. அதனோட விளைவா பார்த்தோம்னா 1979 சாவோட ஆட்சி தூக்கி வீசவும் பட்டுச்சு ஈரான்ல இருந்து. இந்த சா மன்னரோட ஆட்சி தூக்கி எறியப்பட்டப்போ காமினி ஒரு முக்கியமான பங்கு அதுல வைக்கவும் செஞ்சார். அப்ப ஈரான்ல ஒரு இஸ்லாமிய குடியரசு ஆன பிறகு காமினி இஸ்லாமிய புரட்சிகர கவுன்சில உறுப்பினர் ஆகவும் செஞ்சார். அதுக்கப்புறம் ஈரான் அதிபரா இருந்த முகமது அலி குண்டு வீச்சுல கொல்லவும் பட்டார். அதுக்கப்புறம் தான் 1982 வருஷம் காமினி ஈரானோட அதிபராகவும் செஞ்சார். அப்புறம் 1989 வருஷம் ஈரானோட உச்ச தலைவர் ஆகவும் செஞ்சார். அது தொட்டு தான் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஈரானோட உச்ச தலைவரா இருக்கவும் செஞ்சார். அமெரிக்கா அதுக்கப்புறம் இஸ்ரேலோட நீண்ட கால எதிரியாவும் அவர் விளங்கவும் செஞ்சார். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அணுசக்தி அப்புறம் ஏவுகணை திட்டத்தை ஈரான்ல கொண்டு வந்ததுதான். ஏவுகணை தயாரிப்புல இருந்து அதுக்கப்புறம் நாட்டோட பொருளாதாரம் வரைக்கும் எல்லாத்தையுமே ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் கொண்டு வரவும் செஞ்சார். இப்படி ஈரான்ல ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும் போதுதான் 1981 வருஷம் தெஹ்ரான் மசூதியில் அவர் நடந்த ஒரு கொலை முயற்சியில அவரோட வலது கை பறி கொடுத்தார். அதோடு மட்டும் இல்லாம வலது காது கேட்கிற திறனையும் இழக்கவும் செஞ்சார். குண்டு வெடிப்புல நரம்புகள் அப்புறம் நுரையீரல் அப்புறம் சில பகுதியிலும் அவருக்கு சேதமடையவும் செஞ்சது. அவர் அந்த டைம்ல அவர் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் தான். உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் எனக்கு மூளையும் நாக்குமே போதும், எனக்கு கைகளே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் செஞ்சார். அவரோட ஆட்சியில இஸ்ரேலை கடுமையா எதிர்க்கவும் செஞ்சார். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்காவும் ஈரானுக்கு நிறைய பொருளாதார தடையும் விதிக்கவும் செஞ்சது. இஸ்ரேலுமே பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கு எதிரான குழுக்களுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யறது ஈரான் தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா குற்றச்சாட்டிக்கிட்டே இருந்துச்சு இஸ்ரேல். அதனால காசா போரை தொடர்ந்து 2025 வருஷம் ஜூன்ல இஸ்ரேல் ஈரான் மேல போர் வெடிக்கவும் செஞ்சது. 12 நாள் அந்த போர்ல ஈரானோட அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்குதல் நடத்தவும் செஞ்சது. ஆனா கமேனியை வேட்டையாட வேணும் அப்படிங்கிற இஸ்ரேலோட பிளான் அப்ப கை கூடவே இல்லை. இப்படி இருக்கும்போதுதான் ஈரான்ல அலி கமேனிக்கு எதிராகவே அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டமும் வெடிக்கவும் செஞ்சாங்க. அலி கமேனிக்கு உள்நாட்டிலையும் சரி அமெரிக்காவிலும் சரி தொடர்ச்சியா நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒண்ணு ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கைவிடணும், இல்லைன்னா போர் தான் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா அதிரடி தாக்குதலை நடத்தவும் செஞ்சாங்க. இந்த தாக்குதல் தான் பாத்தீங்கன்னா அலி கமேனி படுகொலை செய்யவும் பட்டார். இதுல 36 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு அசைக்க முடியாத தலைவரா அலி கமேனி இருக்கவும் செஞ்சாரு. அவர் தான் கொல்லவும் பட்டிருக்காங்க இப்போ. இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி கமேனியோட ஒவ்வொரு பூமியும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட உளவு பிரிவான சிஐஏ பல மாசங்களா கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அலி கமேனி ஈரானோட உயர்மட்ட தலைவர்கள் அப்புறம் ராணுவ அதிகாரிகளோட பாக்குறதுக்காக உளவு தகவலை சிஐஏ இஸ்ரேலுக்கு தெரிவிக்கும் செஞ்சாங்க. அதோட தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அலி கமேனி அதுக்கப்புறம் ஈரானோட உயர்மட்ட தலைவர்கள் சந்திப்பு நடத்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் 30 குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தவும் செஞ்சாங்க. அதுலதான் அலி கமேனி உயிரிழக்கவும் செஞ்சார்.